அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நிலைக்காலில் ரத்தத்தை தெளிப்பாங்க, பலிபீடத்தில் ரத்தத்தை தெளிப்பாங்க, கிருபாசனத்தில் ரத்தத்தை தெளிப்பாங்க, ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் ரத்தத்தை தெளிப்பாங்க. ஆனா தனி மனிதன் மேல ரத்தத்தை தெளிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும்னா பலிபீடத்தில் ரத்தத்தை தெளிப்பாங்க, உடன்படிக்கை பெட்டி மேல ரத்தத்தை தெளிப்பாங்க, கிருபாசனத்தின் மேல ரத்தத்தை தெளிப்பாங்க. ஆனா அங்க வந்து பலி செலுத்த வர்ற மனுஷன் மேல என்ன செய்ய மாட்டாங்க? ரத்தத்தை தெளிக்க மாட்டாங்க. அது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆடு ரத்தம் சிந்துது, வெட்டின உடனே ரத்தம் என்ன செய்யுது? சிந்துது. அப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன ரத்தம் இருக்கு? சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கு. சொல்லுங்க, என்ன ரத்தம் இருக்கு? ஆனா அந்த ரத்தத்தை எடுத்து எது மேலதான் தெளிக்கிறாங்க? பலிபீடத்துல தான் தெளிப்பாங்க. பலி செலுத்த வந்த மனுஷன் மேல என்ன செய்ய மாட்டாங்க? தெளிக்க மாட்டாங்க இல்லையா? பலிபீடம் தான் அவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்க மேலையும் என் மேலையும் தெளிக்கப்பட்டிருக்கிறதா. அதனால பவுல் சொல்றாரு பாருங்க, தெளிக்கப்பட்ட ரத்தத்திற்கு வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, எந்த ரத்தத்திற்கு வந்திருக்கிறோமா? இப்ப ரத்தம் நமக்கு பலிபீடத்து மேலேயே எங்கேயோ போய் தெளிக்கப்படல. அது யார் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது? நம்ம மேல. விசுவாசத்தினால உங்க மேல என் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவர் தான் ரத்தத்தினால கழுவ முடியும். சொல்லுங்க, ஆவியானவர் தான் ரத்தத்தினால என்ன செய்ய முடியும்? கழுவ முடியும். எப்பெல்லாம் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் ஆவியில நிறையிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் அந்த ஆவியின் ரத்தத்தை எடுத்து, ஏன்னா ரத்தம் இப்ப வந்து லிட்ரல் கிடையாது இல்ல, ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுதுன்னா லிட்டரலா எடுத்து வந்தா தெளிக்கிறோம் இல்ல இல்லையா? ஆவியில தெளிக்கப்படுகிறது. சொல்லுங்க, எதுல தெளிக்கப்படுகிறது? ஆவியில தான் தெளிக்கப்படுது. அப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஆமா, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறப்ப, பாவ மன்னிப்பு கேட்கிறப்ப, இயேசுவின் நாமத்தை சொல்றப்ப, இயேசுவின் ரத்தத்தை சொல்றப்ப, அந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்படுதுன்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த விசுவாசத்துல தான் வேலை செய்யும்.